நமது ஜெபம் டிவியில் abundant life. பரிசுத்த ஆவியானவர் தான் நம் வாழ்க்கைக்கு எல்லா அபரிமிதமான ஆசீர்வாதத்திற்கு நுழைவாயிலாய் இருக்கிறார். உங்க லைஃப்ல கர்த்தர் சொன்ன காரியம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும்னா ஆவியானவரோட இசைந்து நாம் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். Every Wednesday, Abundant Life program at 7 p.m. Only on Jabam TV. ஹல்லேலூயா. போடு யோவான் 10:7. ஆக்சுவலாக வேற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், பட் அதை நீங்கள் மறந்துடுவீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக, அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்கலாம் தான் கொடுத்தேன். அந்த ஷார்ட்டே கொஞ்சம் மறந்துட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 யோவான் 14ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். சரி, கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லி இப்போ யோவான் 10:7 போடு தம்பு. 10:7 போடு, எடுத்தவங்க வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. வாங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து இப்ப வாசிக்க போறோம், சேர்ந்து படிக்க போறோம். சொல்லுங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல ஒரு ஆமென். இப்ப வசனம் தெரிஞ்சிருச்சா? அடுத்த வாரம் திருப்பி கேள்வி கேட்கும் போது சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். ஆமென். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்துக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் தயவு செய்து டைரியில் எழுதுங்க. எழுதி மண்டே டு ஃப்ரைடே டைம் கிடைக்கும் போது ஒரு 2 நாள் நாம் பேசுகிறத, உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்றதை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ இன்னும் ஆழமாக ஆவிக்குரிய ரீதிகள் நாம் கடந்து போக முடியும். நல்ல ஒரு ஆமென். இனிமேல் சர்ச்சுக்கு வரும்போது எழுதுறதுக்கு ஒரு டைரியும் பைபிளையும் எடுத்துட்டு வரணும். ஆமேன்னு வரலையே. வேதாகமத்தை கொண்டு வாங்க, டைரியை கொண்டு வாங்க. நீங்கள் ரொம்ப ஆழமாக போகணுமா? நான் சொல்லுகிற பிரசங்கத்தை வீட்டில் உங்களுக்கு என்ன பேசப்படுது அதை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. உண்மையாகவே சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ட் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாத்திரம் சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக விரும்புகிறேன். இந்த விமென்ஸ் விங், இந்த விமென்ஸ் விங்காக நம்ம ஒரு பாக்ஸ் அங்கே வச்சிருக்கிறோம். அதில் மந்த்லி we are almost supporting 5 to 6 families. Like I'm telling you, just we are telling we are there, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆட்ல மட்டும் பார்க்காம, வாசன் ஐக்கிய ஆட்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் இருக்கோம், நீங்கள் இருப்பீங்க, நாங்கள் இருப்போமான்றதான் டவுட்டு. ஆனால் இங்கே திருச்சபையில் அநேக குடும்பங்களுக்கு நம்மது ரொம்ப சின்ன சர்ச்சாக இருந்தாலும் ஆனால் பெரிய இம்பேக்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன். வரலையே. கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பயங்கரமாக இருக்கும். உண்மையிலே காரம் பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நிறைவான காரியங்கள் அநேக குடும்பங்களுக்கு பிளஸ்ஸிங்காக போயிட்டுருக்கு. ஸோ தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சண்டே வரும்போது வெறும் கையாக வரக்கூடாது. ஒரு மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. கஷ்டமா? எவ்வளோ மசாலா பாக்கெட் எவ்வளோ இருக்க போகுது? ஒரு அரிசி பேக்கை பிளான் பண்ணுங்க. எவ்ரிதிங் ப்ளீஸ் பிளான். ஈவன் இட் இஸ் a small thing. இட்ஸ் நாட் லைக் பாஸ்டர் சின்னது அசிங்கமாக இருக்கா, அந்த சின்னது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமீன். வரலையே. ஸோ தயவு செய்து அதை செய்யுங்க. ஸோ இதில் தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் ஒரு சில அப்கிரேட் பண்ணணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த யோசனையில் ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னா, இந்த உதவிகள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். சில ஃபேமிலிஸுக்கு சில இந்த நெருக்கடிகள் வருகிறது. எந்த நெருக்கடிகள்? இது ரொம்ப குறிப்பிட்டதை தான் நாங்கள் செய்வோம். எப்படி செய்வோம்னா, லைக் we want to help, like in school fees, we want to help in many kind of areas in their emergencies. அப்படி பிள்ளைங்க சில டைமில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், இல்லை புக் ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய காரியங்கள் போகிறதுனால கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நம்ம சர்ச் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியும். உண்மையாலே if they are in a situation, in a very difficult situation, ரொம்ப கடினமான ஒரு பாதையில் இருக்கும் பொழுது, ஒரு பெரிய தோசையை கொடுக்க முடியலனா கூட ஒரு சின்ன இட்லி, ஒரு சின்ன பங்கை கொடுக்கலான்னு யோசிச்சு நல்லா கையை தட்டலாமே. நல்ல விஷயம்லாம் சொல்லும்போது கை தட்டணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது செய்யறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆமென். ஸோ
மாதத்தில் அந்த கிராசரியில் வந்து பாஸ்டர் ஐ வாண்ட் டு கிவ் சம் மணி அப்படின்னா நீங்கள் சிஸ்டர் பிருந்தாவை தொடர்பு கொள்ளலாம். அவங்க தான் அதை பொறுப்பெடுத்து அதை செய்கிறாங்க. அது இப்போ இந்த கம்மிங் சீசனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறவங்க, ரொம்ப கடினமாக இருக்கிறவங்க அப்படி நாங்கள் பார்த்து அதை இது பண்ணி, ஏன்னா இட்ஸ் நாட் அ திங், நமக்கு ஒன்றும் பெரிய ஃபண்டு அமெரிக்காலேருந்து மாதம் 10 லட்சம்லாம் வரல பாருங்கள். ஏதோ வர கொஞ்சம் அரிசியில் அதை கொஞ்சம் சேமித்து அதை இன்னும் எப்படி கொஞ்சம் கொண்டு போகலாம். ஏன்னா போன ஒரு சீசனில் அப்கிரேட் பண்ணி நிறைய செஞ்சாங்க. ஒரு ஆப்ரேஷன், முக்கியமான ஒரு ஆப்ரேஷனுக்கு விமென்ஸ் விங் ஒரு பெரிய பங்காக, அதை நல்லா கை தட்டலாமே, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ரொம்ப பெரிய பங்காக இருந்தாங்க. நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் இப்போ இது சொல்கிறனால அவாஹா நிறைய பணம் உள்ளே வருது அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் போய் அவங்கள கேளுங்க சிஸ்டர் பிருந்தாவை, நான் அதில் தலையிடவே மாட்டேன். ஜஸ்ட் அவங்க எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் இது செய்யலாம், அதை செய்யலாம், எல்லாத்துக்கும் ஓகே பண்ணலாம் செய்யலாம். அப்படி யாருமே கை கொடுக்காத போது நான் சொல்லுவேன், என்கிட்ட சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்வேன். ஸோ இதை ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு இதை சொல்கிறேன்னா, உதாரத்துவமாய் கொடுக்குறவர்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாராம். உதாரத்துவம்னா இந்த 10ல் 1 பங்கு உடஞ்சிருச்சு. ஆமென். எப்படி டைத்தையும் பிரேக் பண்ணிட்டோம், அளவே இல்லை, அளவில்லாமல் தேவனுக்கு கொடுக்க. எனக்கு என்ன ஆசைன்னா, நம் சபை கொடுக்கும் சபையாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் பர்சனலாக போய் இதுக்கப்புறம் பிருந்தாஸ்டர் போய் நீங்கள் ஒரு நாள் கேளுங்க, என்ன நடக்குது விமென்ஸ் விங்கில், இதோடைய சாட்சிகள் என்னென்ன டெஸ்டிமனிஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ நேற்று தினத்தில் கூட எத்தனை பேர் அரை சிஸ்டர் என்ஜாய் பண்ணீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நிறைய சாட்சிகளை கேட்டேன். நான் இந்த இடத்துல இல்லை, வேற ஒரு மீட்டிங் கடந்து சென்றேன். பட் நிறைய பேர் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டீங்க என்பதை நான் சாட்சியாக கேட்டேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அருமையான ஷேலியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஸோ ஏனென்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி when a man of God, when he stands, even the mantle falls on them. ஒரு ஆமீன் வரமாட்டிருந்தேன். ஹல்லேலூயா. அவங்க மேலேயும் அந்த மேண்டில் விழும். அவர்களும் வந்து சபையில் இணைந்து நடத்துவதற்கு தேவன் அவர்கள் மீதும் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நேற்று தினத்தில் சொன்னாங்க, நிறைய பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அவங்க மூலியமாக கர்த்தர் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறோம், யார் யார் எழுப்பணுமோ, யார் யார் வல்லமையாக பயன்படுத்தணுமோ, கர்த்தர் இன்னும் அவர்கள் மூலமாக அநேக காரியங்களை செய்ய வேண்டும். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து நம்ம விமென்ஸ் விங் டீமுக்கு நேற்று சாட்சியெலாம் கேட்டோம் ஆன்லைனில். இட் வாஸ் வெரி பவர்ஃபுல் டெஸ்டிமனி. சிஸ்டர் பிந்துவுடைய சாட்சியை கேட்டோம். பாருங்கள், ஒரு நாள் பாஸ்டர் நிர்மல் வந்து மெசேஜ் கொடுத்தார், இந்த மாதிரி பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணணும். ஸோ ஈவன் our church is working out that. அந்த சர்ச் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏதாவது ஒரு பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணி, சபையிலிருந்து ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி, ஏதாவது உங்கள் கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றதுக்காக சிஸ்டர் பிந்துவுடைய சாட்சியை நேற்று கேட்டோம். கேட்காதவங்க போய் திருப்பி போய் கேளுங்க. ரொம்ப ஆசீர்வதிச்சு. காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ அவங்க தான் பாருங்க, நம்முடைய வியாழக்கிழமை டின்னர் அவங்க தான் தராங்க, அரை சிஸ்டர் டின்னர் அவங்க தான், இங்கிலீஷ் சர்வீஸுடைய காஃபி அவங்க தான், அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அவங்க தான் பாருங்க. ஹல்லே, நல்லா கை தட்டலாமே. ஐ நோ த ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹர், ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பையன்லாம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. ஆனால் அது அழகாக பார்த்தோம் பாருங்கள். ஒரு சபையுடைய வேலை என்ன, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லுவேன், ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ். அருமையான சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, அருமையான சகோதரிகள் எல்லாம் இருந்து அவங்க கூட நின்று அவங்கள எக்யூப் பண்ணி பண்ணலாம், பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான சாட்சிகளை, ஜமுனா சிஸ்டர், பிந்து சிஸ்டர், பிருந்தா சிஸ்டர், ஜெசிந்தா ஆண்டி, இவங்க சிஸ்டர் டக்கு ஞாபகம், நித்யா சிஸ்டர், இப்படி பல பேர் இங்கே இருக்கிறீங்க. பேர் சொல்லாமல நிறைய பேர் ஒன்றிணைந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இதை செய்யுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. சபையோட வேலை அது. அடுத்தது வந்து விமென்ஸ் விங் வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஆமீன் வரலையே, நிறைய வீட்டுக்கு போக சொல்லியிருக்கிறேன் நான். போங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மூலியமாக அற்புதம் நடக்கட்டும், உங்கள் மூலியமாக சுவிசேஷம் பரவட்டும், உங்கள் மூலியமாக காரியங்கள் நடக்கட்டும். எனக்கு தேவை இந்த சபையில் இருக்கிறவங்க வெறும் சேரில் உட்காரக்கூடாது, அவங்களும் எழுந்து போய் கர்த்தருடைய வல்லமையை பிரதிபலிக்க வேண்டும். இது வெறும் சிஸ்டர் பிந்துவோட நித்யா சிஸ்டர் நின்றக்கூடாது. மீதி உட்காந்துருக்க நீங்களாம் பாஸ்டர் எங்களுக்கு ஏதாவது நேராக அவங்களோட போங்க, அவங்களோட இணைந்து செய்வோம். சரி, நம்ம எல்லாருமே இணைந்து தான் இதை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசையாக இருக்கா பாஸ்டர்? எங்களுக்கும் போங்க, உங்கள் விமென்ஸ் விங் டீமோட இணைந்து கொள்ளுங்க. உங்களால் என்ன பங்கு ஆற்ற முடியுமோ ஆற்றுங்க. உங்களால் என்ன செய்ய முடியும், பி எ பார்ட். லைக் டோன்ட் திங்க் லைக் எங்களை யாரும் கூப்பிடலாம் இல்லை, நீங்களே உள்ளே போயிடணும். இது வந்து கல்யாணமோ காது குத்தோ இல்லை வந்து இன்விடேஷன்லாம் கொடுக்க முடியாது. மினிஸ்ட்ரி யூ நீட் டு கோ வித் an invitation. I will come. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், சிலுவையை தூக்கிட்டு பின்னால வா. ஆமென். ஸோ இதில் இணைந்து பாஸ்டர் நாங்களும் அவங்களோட ஜபத்துக்கு போகிறோம், ப்ளீஸ் அவங்களோட போங்க. நாங்களும் போய் வியாதியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், ப்ளீஸ் அவங்களோட போங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த சர்ச்சில் நான் நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்குறேன். ஆமென். நீங்கள் வெளியெலாம் போனால் ஃப்ரீடமே கிடையாது.
கணக்கு கேட்பாங்க, எங்கே யார் நீங்கள் ஏன் தனியாக ஃபோனில் பேசுகிறீங்க? ஐயோ எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், தேவன் நம்ம எல்லாரும் இணைத்திருக்கிறார், மேய்ப்பனாய் என்னை வைத்திருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்னென்னா ஆடை கரெக்டாக தயார் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டியது ஏன் வேலை, வளர வேண்டியது உங்கள் வேலை. சபையை வளர்க்கணும். இது ஏன் இந்த மினிஸ்ட்ரி? நீங்கள் போய் உங்களை பார்க்குறவங்க வந்து நாங்களும் அந்த சர்ச்சுக்கு வரமே, உங்கள் மூஞ்சி நல்லா இருக்குது, பான்ஸ் வெயிட்டி போட வீட்டு போய்ட்டு போடாமலே ரொம்ப சூப்பராக காம்பேக்ட் பவுடர்லாம் போடாமல் அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சபைக்கு நிறைய பேர் வரணும். ஆமேன். வரலையே. நமக்கு சர்ச்சில் வர ப்ராஃபஸிலாம் உங்களுக்கு தெரியல, யார் ஸ்டேஜில் ஏறி மைக்கை பிடிச்ச உடனே இந்த இடம் உங்கள் இடம் இல்லை, இதை விட பெரிய இடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரிய இடம் வரத்துக்கு முன்பதாக ஓகே ஆல்ரெடி நம்மளுடைய சேர்ஸ் நிரம்புகிறது ஆல்ரெடி. ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரை இதில் காம்ப்ரமைஸ் ஆகலை. தமிழ் ஆராதனையே 2 ஆராதனையாக மாறணும். கையை தட்டியிருக்கணும் இந்நேரத்துக்கு. ஸோ தயவு செய்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக நம்ம தொடர்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய சிஸ்டர்ஸ் ஃப்ரைடேயில் கூடி ஜெபம் பண்ணுறீங்க. தொடர்ந்து நம்ம சபையுடைய மேனிஃபெஸ்டேஷன் வல்லமை வரவங்க எல்லாம் பிளெஸ்டாக இருக்கணும். என் ஆசைன்னா இந்த சபையில் இருக்க ஒருத்தர் கூட கடன்காரனாக இருக்கக்கூடாது. நல்லா 2 ஆமேன் தான். பக்கத்தை போக நீங்கள் கடனாளியாக இருக்க மாட்டீங்க. எவ்வளோ நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம் தெரியுங்களா அது? ஆனால் இது பெரியமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஜெயிக்கிறோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னுடைய கடன்களை கர்த்தர் தீர்ப்பார், உங்களுடைய கடன்களை கர்த்தர் தீர்ப்பார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நாள் வரணும். ஒரு நாள்லாம் ரொம்ப நாள்லாம் இல்லை, நம்ம முயற்சி எடுக்கிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம் கரங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை தொடர்ந்து பெருகச் செய்வார். நாட்கள் வருகிறது, இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கும். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல ஒரு ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. வேகமா வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. Thank you Holy Spirit. Oh hallelujah. Sorry, யோவான் 14. Very sorry. யோவான் 14 8, 9, 10, 11. Thank you Holy. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே என்றார். இருந்தும் ஆமென், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென் ஆமென். நான் பிதாவிலும் போதும். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. என்னை கண்டடைகிறவன் பிதாவை கண்டடைகிறான். நானே என் ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தியானித்துக்கிட்டு இருக்கோம். இயேசுவே நமக்கு நுழைவாயிலாய் இருக்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நாங்கள் அப்படியே மிக்ஸ் ஆகி ஒருவருக்கொருவர் இணைந்து பிணைந்து இருக்கிறோம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. So Jesus is the gateway. நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கான எல்லா ஆசீர்வாதத்திற்கும் இயேசு மாத்திரமே நுழைவாயில். நல்ல ஒரு ஆமென். இந்த 6வது மாதம் தேவன் ரொம்ப தெளிவாய் ரொம்ப கிளாரிட்டியா உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் தான் ஒரே வழி எல்லா ஆசீர்வாதத்திற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? What all the greatest task you are having in your life, உங்க வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய கடினமாய் நிற்கிற ஒரு மலை, ஆண்டவர் சொல்கிறார், என் மூலமாய் தான், என் நுழைவாயில் மூலமாய் தான் அந்த மலை பெயர்க்கப்படும். ஏன்னா பிசாஸ் நிறைய இடத்துல நம்ம டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த வழி அந்த வழி அது இது. ஒரு விடுதலை வாங்குவதற்கு நீங்க இதை செஞ்சா போதும், அதை செஞ்சா போதும், நீங்க எதையும் செய்ய வேணாம். இயேசுவை நோக்கி ஓடினால் போதும், அவருடைய வார்த்தையை நுழைவாயிலாய் பெற்றுக்கொண்டால் போதும், பரிசுத்த ஆவியை நுழைவாயிலாய் பெற்றுக்கொண்டால் போதும், நம் வாழ்க்கை மிகப்பெரிய விடுதலை பார்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜூன் மாதம் அவர் நுழைவாயிலாய் இருப்பார். எப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் ஒரு பெரிய கேட்டா இருக்கிறார், உங்களை வாங்க வாங்கன்னு உள்ள அழைச்சிக்கிட்டே இருக்கார். கம் இன்சைட் ஆஃப் மீ, கம் இன்சைட் ஆஃப் மீ. ஆண்டவரே மிகப்பெரிய கடினம், உள்ளவா. ஆண்டவரே இது எப்படி மாறும், உள்ளவா. கம் இன்சைட்.
ஏன்னா சில கிறிஸ்டியன் பீப்புள், மெனி சர்ச்சஸ், அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படின்னா கேட்டுக்கு வெளியே தான் இருக்குது, கேட்டுக்குள்ள இல்லை. ஆமென். கேட்டுக்கு வெளியே நிற்கிறதுக்கே நிறைய அபிஷேகத்தை உணர்ந்துடுறோம். ஆனால் கேட்டுக்கு உள்ள போகும் பொழுது அது மகிமை வேறு. எத்தனை பேர் ஸ்னோ வேர்ல்ட்லாம் போயிருக்கிறீங்களா? போனது இல்லையா? ஸ்னோ வேர்ல்டு இந்த பனியெல்லாம் கொட்டம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டுக்கு வெளியே வரைக்கும் உள்ள யோசிச்சுனே இருப்போம். ஃபஸ்ட் டைம் போகும்போது என்ன ஜாக்கெட்டு, என்ன ஷூ, என்ன இதெல்லாம் தலையெல்லாம் மூட சொல்லி அப்படின்னு. ஆனால் உண்மையாக ஸ்னோக்குள்ளே போய் பாருங்கள், எப்படா வெளியே வரைக்கும் காத்துன்னு இருப்பீங்க. அவ்வளோ குளிர், கையெல்லாம் விரைச்சிரும், தலை விரைச்சிரும். க்ளவுஸ் போட்டு உள்ள ஐஸ் போயிடும். 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க முடியாது. நம்ம வெளியே அவ்வளோ பில்டப் பண்ணுவோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு. உள்ளே போனால் அப்படியே கை காலெல்லாம் நடுங்க பாருங்க. அதாவது the next minute, the next moment after you go inside that gateway, அதுக்குள்ளே போன பிறகு சூழல் மாறுகிறது, அப்படியே குளிர் வருகிறது, அப்படியே வேற மாதிரி ஏடுறோம் பாருங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டுக்கு வெளியவே நின்று ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே வர அனல், அங்கே வர ஒரு சமாதானம், அங்கே வர ஒரு சாட்சி, அதிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, இல்லை, உன்னை உள்ள கொண்டு போய் கர்த்தர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். போன வாரம் உங்களுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். எப்படி ட்ரினிட்டி நமக்குள்ள ஆப்ரேட் ஆகுது, என்ன நுழைவாயிலுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார், திருத்துவ குடும்பத்திற்குள்ளே தேவன் நம்மை அழைத்து போகிறார். நல்ல ஒரு ஆமென். பக்கத்தை பசங்க, திருத்துவத்தின் குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே என்றும் நாள் வந்தது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமான சத்தத்துடன் அங்கே இறங்கினார். Today is a Pentecostal Sunday. What is a Pentecostal Sunday? After the resurrection, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் தான் பெந்தகோஸ்து நாள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சீஷர்கள் பற்பல பாஷைகளை பேச துவங்கினார்கள். அதனால இது ஒரு ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி பிப்ளிக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல். இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்து கரெக்டா 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார். So God proved the disciples there is only one gateway, ஒரே ஒரு நுழைவாயில் தான். திருத்துவ குடும்பத்திற்குள்ளே என்றைக்கு நாம் இணைக்கப்படுகிறோமோ இங்கே அசாத்தியமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இந்த 50வது நாள் அதுவரைக்கும் இயேசுவோடு நடந்தவர்கள், அதோடு இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள், இயேசு கூடவே இருந்து டிராவல் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் என்றைக்கு வந்தது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது பலமாய் இறங்கின பொழுது. நான் நம்புகிறேன் இந்த ஜூன் மாதம் இயேசு நமக்கு நுழைவாயில் என்று வாக்கு கொடுத்த உடனே ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னுடைய ஆவியின் குடும்பங்களுக்குள்ளே இத்திருச்சபையை நான் கொண்டு போவேன். சோ இந்த காலையில கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், அவருடைய ஆவி உங்கள் மீது ஊற்றப்படும். So we are entering, என்ன கேட்வேக்குள்ள போகிறோம், Spirit of God, கர்த்தருடைய ஆவியானவருடைய நுழைவாயிலுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். நல்ல ஒரு ஆமென். Hallelujah, hallelujah. The first thing is here, Holy Spirit is the gateway for all the abundance in our life. நல்ல ஒரு ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் நம் வாழ்க்கைக்கு எல்லா அபரிவிதமான ஆசீர்வாதத்திற்கு நுழைவாயிலாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல கர்த்தர் சொன்ன காரியம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும்னா ஆவியானவரோட இசைந்து நாம் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ற வாக்குத்தத்தம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் என்னைக்கு எனக்குள்ள ஒரு ஆக்டிவேட்டடாக இல்லை எனக்குள்ள பயங்கரமா கிரியை செய்தனா, அவருடைய திருத்துவ குடும்பத்திற்குள்ளே மையப்பொருளாய் நான் இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்க பொழுது. ஆமென். ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நீங்கள் எண்ணெயால் நிரம்பி இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆமென். அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும்னா நீங்க நம்ம என்ன நினைப்போம், டக்குன்னு டங்ஸ்ல பேசி டொம்முன்னு கீழே விழுந்துருதா அபிஷேகத்தில் நிரப்புறதா? கிடையாது. அவருடைய ஆவியை பெற்றவர்கள், receiving the Spirit, அவரை உணர்கிறவர்கள், அவராகவே இருக்கிறவர்கள். ஒரு ஆமீன் வரலையே?
ஏன் நமக்கும் உலகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா, உலகத்தோடு நம்ம ஒன்றிணைந்த போது வேறு ஒரு ஆவியோடு நம்ம அப்படியே உலகத்துடைய எல்லா காமனான எஸ்ஸுக்கும் நம்மளும் எஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய ஆவி நம் மீது இறங்கினதோ, அவர் நமக்குள் வசிக்க துவங்கினாரோ, அன்னிலிருந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தோம். ஆமென். இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்கிறேன், உங்களுக்குள்ள அந்த வித்தியாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுற சீசனில் இருப்பீங்க. நல்ல ஒரு ஆமென். பக்கத்தை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்க மேல இருக்கிறாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஆமென். சீங்க, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் லைக் கம்மிங் டு சர்ச். பாஸ்டர் இன்னைக்கு வந்து அபிஷேகம் நான் நடத்தினார், அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த சிலுத்தோட திங்கக்கிழமை போனீங்கன்னா வேலைவாது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் திருத்துவத்தின் மைய பொருளாய் நான் இருக்கிறேன். I have to feel the presence of God always. நல்ல ஒரு ஆமென். அப்போ முதல் காரியம், உங்க வாழ்க்கையுடைய எல்லா அபரிவிதத்திற்குமான நுழைவாயில் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றார், நான் வேறு ஒரு தேற்றவாளனை உனக்கு அனுப்புவேன். I will send a comforter for you. He will come. அவர் வருவார், அவர் கவுன்சில் பண்ணுவார், அவர் கைட் பண்ணுவார், அவர் உன்னை நடத்துவார், எல்லா அபரிவிதத்தையும் உனக்குள் கொண்டு வருவார். எப்படி வேதத்தில் இருக்க ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னா, அவருடைய ஆவியின் மூலமாய் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இங்க நம்ம லைஃப்ல எதை பெற்றுக்கொள்ளாலும் ஏதாவது ஒரு வாயிலாக தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதாவது ஒன்று தேவை. பேங்க்ல இருந்து நீங்க பணம் எடுக்கணும், எப்படி எடுப்பீங்க? பேங்க்ல போய் பணம் கொடுக்கணும், கொடுத்துருவாங்களா? என்ன கொடுக்கணும்? செக் கொடுக்கணும். செக் உங்க பேர்ல இருக்கணும், கரெக்டாக எழுதணும், ஒரு மிஸ்டேக் பண்ணாங்களோ போயிட்டு வாங்கன்றாங்க. ஸோ ஒரு செக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு வேண்டியது வரும். அதே மாதிரி இந்த உலகத்தை நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளனாலும் காசை கொடுத்தாதான் வாயில தோசை. ரைட்? இங்க நமக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் அந்த நுழைவாயிலாய் இருக்கிறார். அந்த ஸ்பிரிட்ல இருந்து வர பிளெஸிங் தான் எனக்கு பெர்மனன்ட். நானே மறந்தாலும் அது என்னை விட்டு போகாது. இன்னைக்கு நம்ம எல்லா அபண்டன்ஸும் லைஃப்ல இப்போ கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, வெறும் வாயில கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆவியில நிறைந்து, ஆவியில இருந்து திருப்பி நீங்க பாச எனக்கு அந்த அபிஷேகம்லாம் வரல பாச, உங்களுக்குள்ள தான் ஆண்டவர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகத்தில் நிரம்புவது அந்நிய பாஷை எல்லாமே ரிஃப்ளெக்ஷன், பவருடைய ரிஃப்ளெக்ஷன். ஸோ இங்க பேச நான் இன்னும் பேசல, அதனால பரிசுத்த ஆவி எனக்குள்ள இல்ல, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அவரை இன்னும் பசியாய் கேட்க the power will reflect. ஒரு ஆமென். சோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா அபரிவிதத்திற்கும் நுழைவாயிலாய் இருக்கிறார். இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல? இப்ப கடன் இல்லை அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை உங்க ஆவியில விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னைய சுத்தி 20 லட்சம் கடன் இருக்கு, இதை அடைக்கிறதுக்கு வேற வழியே கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எப்படி மாறும்? என் ஆவியில் தினம்தோறும் அப்பா நீங்க இதை செய்வீங்க, என்னால் அல்ல, உம்முடைய கரம் இதை செய்து முடிக்கும். ஆமென். 99 வயது சாரா, 100 வயது யாரு? ஆபிரகாம். அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? through spirit. கர்த்தர் சொன்னதை, செத்து போன உறுப்புகள் எப்படி மறுபடியும் சாராவுக்குள் உயிரோடு எழும்பியது? அது கர்த்தருடைய ஆவி. நல்ல ஒரு ஆமென். எந்த இதெல்லாம் கிடையாது பாருங்க. என்ன ட்ரீட்மெண்ட் இது? IVF ஐசி இன்னமும் சொல்லுவாங்களே, ஏதோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கிடையாது. 99 வயசு பாட்டிக்கு போய் என்ன தர ட்ரீட்மெண்ட் பண்றது? ஆனா அந்த அம்மா பாட்டி இல்லை, அது பியூட்டி. என்றைக்கு கர்த்தருடைய ஆவி உள்ள வருகிறதோ எல்லாமே மறுரூபமாயிடும். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். ஐ திங்க் சாரா சிரிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்புறமா ஆபிரகாமும் சாராவும் உட்காந்து பேசியிருக்கலாம். இல்லை, இது நம்மளால ஆக போறதில்ல, இது தேவனுடைய ஆவியால் ஆக போகிறது. ஸோ சாரா accepted the operation what God is going to do. ஆமென். ஃபர்ஸ்ட் சிரிச்சது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் கேட்ட கோவம் வந்துச்சு, ஏன் சிரிச்ச? நான் சொன்ன நீ ஏன் சிரிக்கிற? உனக்கு குழந்தை வராதுன்னு நேச்சுரலான பவர் படி உண்மைதான். ஆனா நான் நேச்சுரலுக்கும் மேல
நான் சொன்னா என் ஆவி உனக்குள்ளே கடந்து போகும். நடந்தது என்ன தெரியுங்களா? சாராவுடைய கர்ப்பத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கடந்து போனார். வயசான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் புதுசா மாற ஆரம்பிச்சது. ஆமென். இன்னைக்கு நம்ம உலகம் சொல்லுது, நீங்க 35-40 கிராஸ் பண்ணிட்டாலே என்னவா, நீங்க டெலிவரி பண்றதெல்லாம் கஷ்டம். இதுதான் இன்னைக்குடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு சட்டத்தை போட்டாங்களா? இப்போ நியூஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? அந்த சட்டத்தை உடைச்சிட்டாங்களாம். கேட்டால் பாப்புலேஷனே இல்லையா தமிழ்நாட்டில். நம்ப முடியுதா உங்களுக்கு? நியூஸை போய் பாருங்க. பாப்புலேஷனே கிடையாதான். சரி, பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் சொல்றாங்க இல்லை இல்லை இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 5 lakhs செலவு பண்றாங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்க. இன்னைக்கு கம்மியா சொல்றேன், ஸ்டார்டிங்கே 5 லட்சம். ஆனா இங்க சாராவுக்கு உறுப்புகள் எல்லாம் செத்து போயிற்று. ஆனால் அவருடைய ஆவியின் வாசல் வழியே நடக்கும் பொழுது எல்லாம் உயிரோடு கூட எழும்பிற்று. ஆமென். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? பிளெஸிங் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? நீங்க ஆவியின் வாழ்க்கையில் வரும் பொழுது. ஆவியின் வாழ்க்கை என்றால் என்ன? அவரை உணர்கிறது தான் ஆவியின் வாழ்க்கை. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நீங்க நிறைய பேர் ஆவியின் வாழ்க்கை கேட்கலாம், ஐயோ பாஸ்டர் நான் அபிஷேகம் கீழே உள்ள பாஸ்டர். இது எல்லாமே பவரோட ரிஃப்ளெக்ஷன். the main power is I feel God. நான் ஜெபிக்கும் பொழுது அவர் என்னோட கூட இருக்கிறார். திங்கள்லேருந்து சனி வரைக்கும் இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். அது இல்லாத ஒரு ஜெபத்தை செய்யாதீங்க. ஆண்டவரே இப்பொழுது நான் கடந்து போகிறேன், போக்கே வருத்தி ஆனந்தம் எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ, கம்முன்னு போ. இப்போ நீ சொல்றதுனால தான் உன்னை பாதுகாக்க போறேன்னா? தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னே நீ யார் என்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நான் உறங்குவதும் இல்லை. நல்லா பக்கத்தை பாசுவாங்க, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அது எப்படி பாஸ்டர் ஆவியில ஜெபம் பண்றது அப்படின்னா? அவரை உணர்ந்தவர்களாய். ஆமென். பசிக்குதுன்றீங்க, பசிக்குதுன்னு சொல்லும் போது உணர்வோடு தான் சொல்வீங்க. பசிக்குதுன்னு சொல்லுவீங்களா? அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிமா பசிக்குதுமா சொல்றீங்களா இல்லையா? தின்னும் தெரியல, ஒரே பசியா இருக்கு. உடனே இப்போ பசி வந்துச்சு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், டீ ரெடியாக இருக்கு உங்களுக்கு. ப்ரைஸ் கார்டு சார். பசி சொல்லும் போது ஒரு உணர்வு, இன்னத்தில் ஒரே மன அழுத்தம் போது ஒரு எக்ஸ்பிரஷன் வருது பார்த்தீங்களா? அதை தான் ப்ரேயரில் ஆண்டவரே நான் இன்னைக்கு போகிறேன், என் கூட வாங்கப்பா. அவரை ஃபீல் பண்ணுறது தான் ஆவியின் வாழ்க்கை. இன்னைக்கு ஜபம்லாம் அவரை ஃபீல் பண்ணாமல் பிசாசையே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரத்தை ஃபீல் பண்ணுறோம், சோகத்தை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஜபம் மிஸ் ஆகுது. ஆண்டவரோட கூடிய டிரான்சாக்ஷன் மிஸ் ஆகுது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நுழைவாயிலாய் இருக்கிறார். சாராவுடைய கர்ப்பத்தை திருப்பியது பரிசுத்த ஆவியானவர். அப்படியே மறுபடியும் அப்படியே இன்னும் கொஞ்சம் போறோம். அங்கே அன்னை மரியாள் அவங்க எப்படி கன்சீவ் ஆகுறாங்களா? ஆவியினால். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய ஆவி நிறைய விஷயத்தை பிறப்பிக்கும் உங்க வாழ்க்கையில? ஆமென். இன்னைக்கு சொல்றாங்க கவர்மெண்ட் நிறைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டுக்கு வேணும். எனக்கு தெரிஞ்சு how it is possible தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குழந்தையே பெற்றுக்க முடியாது, நிறைய பேர் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜப்பானையும் நம்மளையும் கம்பேர் பண்றாங்க. இப்போ பாப்புலேஷன் இஸ் லெஸர் இன் தமிழ்நாடு. ஒன்லி நார்த் இந்தியா they didn't follow இந்த சட்டத்தை. எந்த சட்டத்தை? நாம் இருவர் நமக்கு ஒரு சட்டத்தை போட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு 80s 90s 90களில் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்க நார்த் இந்தியன்ஸ் மட்டும்தான். உத்தரகாண்ட் போனீங்கன்னா 2.41 மில்லியன் இருக்கிறாங்களாங்க. நம்ம 77 மில்லியன் தான் இருக்கிறோம். எத்தனை மடங்கு அதிகமாக இருக்காங்க பாருங்க. ஆமென். ஸோ இதை ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறப்பது என்பது மிகப்பெரிய கடினமாக ஆகிப்போட்டு இந்த காலகட்டத்தில். ஒரு காலகட்டத்தில் குழந்தை பிறக்க போகுதுன்னா எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக சொல்லுவாங்க, குழந்தை பிறக்க போகுது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி அந்த வீட்டில் 5-6 குழந்தை வந்துனே இருக்கும். லைனாக டப்பா டப்பா டப்பான்னு 2 வருஷத்துக்கு ஒன்று ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு உங்கள் மம்மி அவங்க டைமில் இருக்கும்போது இந்த போஸ்ட் டிப்ரெஷன் ஆஃப்டர் டிப்ரெஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிடையாது. ஆனால் இப்போ கொண்டு பாருங்க, ஒரே ஒரு குழந்தை பெற்றுப்போம், அவ்வளோதான். இந்த டிப்ரெஷன் அந்த டிப்ரெஷன் போட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் பெருசாக அற்புதமாகுது, அடுத்தது ஏன்டா பிறந்துச்சுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. உண்மை. நான் அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் உட்காந்து. குழந்தை பிறந்த ஒரு பாஸ்டர் ஒரே டிப்ரெஷன் பாஸ்டர். பாருங்க, இப்போ குழந்தை பிறக்கிறதுனால டிப்ரெஷன் ஒரு காலம். இது யார் சொன்னது? ஒரு காலகட்டத்தில்
அப்படியெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படியா பிறந்துச்சா, நல்லா வளர்த்தீங்களா.